அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனாலும், அந்த வசனம் அருமையா சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் என்பது அதற்கு அந்த காலகட்டத்தில் நடக்கிற சூழ்நிலையும் சொல்லப்பட்டு, அந்த காலகட்டத்துல தேவன் கிரியை செய்கிறதையும் சொல்லப்பட்டது. பொதுவாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம எதை பார்க்கிறோம் என்றால், சூழ்நிலை வைத்துதான் நம்முடைய வாழ்க்கையை நம்ம தீர்மானிக்கிறோம். எல்லா விஷயத்திலும் சூழ்நிலை வைத்துதான் நம்முடைய வாழ்க்கையை நம்ம தீர்மானிக்கிறோம். என்ன, காற்றடி காலம் வந்ததுன்னா அடுத்தது மழை பெய்யும், மழைக்காலங்கள் வரும், அதுக்கப்புறம் விவசாயம், அதற்கான விவசாய வேலைகளை என்ன செய்வான், அவங்க செய்ய ஆரம்பிப்பாங்க. சூழ்நிலை வைத்துதான் விவசாயம் எல்லாம் அந்த பருவ காலங்களை முன்னிட்டு செய்வது. அதே போல நம்ம ஒரு வேலைன்னா என்ன படிச்சிருக்கோம், அது நம்ம ஒரு வேலையை தேடிக்கொள்கிறோம், படிப்பு தந்தமான ஏற்ற துணையை தேடிக்கொள்கிறோம். சூழ்நிலை வைத்துதான் நம்ம எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையை நம்ம பயணித்து கொண்டே இருக்கிறோம். ஆனா நம்முடைய தேவன் நாம் இப்பொழுது சந்திக்கிற, நாம் இப்பொழுது பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலை மத்தியிலும் அவர் கிரியை செய்ய வல்லவர் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இரவெல்லாம் பேதுரு மீன் பிடிக்க அவன் பிரயாசப்பட்டான். ஆனா அந்த சூழ்நிலை மத்தியிலே கர்த்தர் பகலிலே வலை கிளியத்தக்கதான மீனை கர்த்தர் அவனுக்கு என்ன செய்கிறார், கட்டளை இடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பகல் நேரத்துல மீன் பிடிக்க முடியாது, ஆனா பகல் நேரத்துல ஆண்டவர் வலை கிளியத்தக்கதான மீன்களை அவனுக்கு கொடுக்கிறார். சூழலை வைத்து என்னைக்குமே நம்ம வாழ்க்கையை நம்ம தீர்மானிக்கப்படும். அல்லேலூயா. இந்த சூழ்நிலை இதை வச்சுதான் கர்த்தரை நடத்த முடியும்னு நினைக்கவே கூடாது. 5 அப்போ 2 மீன் தான் இருந்தது. அதை வைத்து சீசர் என்ன சொன்னாங்க, எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்க முடியாதுயா, இருக்கிறது 5 அப்போ 2 மீன் தான். ஒருவேளை இவங்களுக்காக வெளியில போய் அப்பங்களை வாங்க போனாலும் இவ்வளவு கூட்டத்துக்கு வாங்க முடியாது. ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னாரு, கொடுங்க, இவர்களுக்கு கொடுங்க. கொடுத்தாரா, கொடுக்கலையா? கொடுத்து மீத என்ன செஞ்சதான், 12 கூடை, 5000 பேரை போஷித்து 12 கூடை. அப்போ என்ன சூழ்நிலை இருக்கோ அதை வைத்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் எல்லாவற்றையும் தீர்மானிக்கப்படும். அல்லேலூயா. இங்க அதான் சொல்லப்படுகிறது, கடைசி நாட்களில் இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். இந்த கடைசி நாட்கள் இருக்கிற சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருக்கும் என்பதை தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிதான் இருக்கும், இருள் மூடும், காரிருள் மூடும். ஆனாலும் அந்த சூழ்நிலைக்கு மத்தியிலே என் தேவன் எவ்வளவு அவர் கிரியை செய்ய வல்லவர் என்பதை நாம் விசுவாசித்தவர்களாக நாம் செயல்படும் பொழுது, என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு இருக்கிற இந்த பிரச்சனையின் மத்தியிலே என் தேவன் கிரியை செய்வார். ஆனாலும் இன்னைக்கு இப்படிதான் நான் இருக்கிறேன், இந்த நெருக்கத்துல இருக்கிறேன், அந்த பிரச்சனையில இருக்கிறேன், அந்த பலவீனத்துல இருக்கிறேன், இந்த கஷ்டத்துல இருக்கிறேன், அந்த வேதனையில இருக்கிறேன், அந்த துன்பத்துல இருக்கிறேன், இந்த வியாதியில இருக்கிறேன், இந்த பண பிரச்சனையில இருக்கிறேன். ஆனாலும் கர்த்தர் என்னை விடுவிக்க வல்லவர், உதவி செய்ய வல்லவர், அற்புதம் செய்ய வல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ உங்க வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்ய போதுமானவரா இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா நம்ம நம்பிக்கை எல்லாம் எப்பவும் எப்படிதான் இருக்குதுன்னா, என்ன சூழ்நிலை இருக்கோ அதுக்குள்ளதான் நம்முடைய நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கையை வைத்து ஒரு காரியத்தை நம்மள வாழ்க்கையில செய்யவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கடைசி நாட்களிலே எப்படிப்பட்ட காலங்கள் இருக்கும் என்பதை இந்த வேத வசனம் சொல்லியிருக்கு. இன்னொன்னு, இந்த 60ஆம் அதிகாரம், யூத ஜனங்கள் அவங்க பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வருவதற்கான அழைப்பாகவும், தேவன் அவர்கள் அந்த அழைப்பை ஏற்று அவர்கள் வரும்போது அவர்கள் வாழ்க்கையில தேவன் கிரியை செய்கிற காரியங்களை, தேவன் அவர்களுக்கு கொடுக்க போகிற ஆசீர்வாதங்களை, தேவன் அவர்களுக்கு செய்ய போகிற மேன்மைகளையும் இந்த 60ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த கடைசி நாட்கள்ல ஆண்டவர் திருச்சபைக்கு இதை செய்ய ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். இன்னும் சொல்ல போனா, இது யூத ஜனங்களுக்காக இது எழுதப்பட்டிருந்தாலும் கடைசி நாட்கள்ல தேவன் தம்முடைய சபைக்கு செய்ய போகிற காரியங்களை அதிகமாய் இதிலே ஆண்டவர் விவரித்து காண்பித்திருக்கிறார். அல்லேலூயா.
வெறும் யூத ஜனங்களுக்காக மட்டும் இதை நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. அவர்களுக்காக இது சொல்லப்பட்டதுதான். ஆனால் கடைசி நாளிலே தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு, முக்கியமா திருச்சபைக்கு தேவன் செய்ய போகிற காரியத்தை தான் இந்த 60ஆம் இந்த அதிகாரத்துல எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் என்ன செய்வாராம்? கர்த்தர், ஆனாலும் உண்மையில் கர்த்தர் உதிப்பார். அவருடைய மகிமை என்ன செய்யும்? அவருடைய மகிமை காணப்படும் கடைசி நாட்கள்ல. அன்றைக்கு ஆண்டவர் யூத ஜனங்களுக்கு அந்த வார்த்தையை கொடுக்கிறார். உண்மையில கர்த்தர் உதிப்பார். மோசே சீனாய் மலையில பார்த்த மகிமை, மோசே வாஞ்சித்த அந்த மகிமை, ஆசாருக்கு கூடாரத்தை நிரப்பின அதே மகிமை, சாலமோன் கட்டின தேவாலயத்திலே கண்ட அதே மகிமை இந்த கடைசி நாட்கள்ல கர்த்தர் யூத ஜனங்களுக்கு, யூதேயாவிலே அவ திரும்பி வந்து எருசலேமை கட்டக்கூடிய ஜனங்களுக்கு தருவேன் என்று சொன்ன அந்த மகிமையை இந்த கடைசி நாட்கள்ல தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு, திருச்சபைகளுக்கு ஆண்டவர் தருவதற்கு போதுமானவராய் இருக்கிறார். அதே அதிகாரத்துல 19, 20 வசனங்களை வாசிக்கலாம். இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும், சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. பொதுவாக உலகம் சிருஷ்டிக்கப்பட்ட, உலகம் சொல்லும்போது உலகத்தில் உள்ள எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்ட பொழுது தேவன் சூரிய சந்திரனையும் சிருஷ்டித்தார். ஆகவே அந்த நாட்கள் இருந்து கிட்டத்தட்ட 6000 வருடங்களாக இந்த பூமியிலே சூரிய சந்திர வெளிச்சத்தை மனிதர்கள், மனுகுலம், சகல ஜீவராசிகளும் பார்த்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. பகலிலே ஆள சூரியனும், இரவை ஆள சந்திரனையும் தேவன் படைத்தார் என்பதை நாம் ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம். அந்த சூரிய சந்திர வெளிச்சம் இன்றைக்கு வரைக்கும் அது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்னைக்கு அந்த வெளிச்சம் இருக்கிறது. ஆனா ஆண்டவர் சொல்றார், உனக்கு இந்த சூரிய சந்திர வெளிச்சம், இது கூட சூரியன் எடுத்துக்கிட்டா பகலை மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும் அது வெளிச்சத்தை. சில நாடுகள்ல பகல் அதிக நேரம் இருக்கிறது, சில நாடுகள்ல இரவு அதிக நேரம் இருக்கிறது, சில நாடுகள்ல சூரிய வெளிச்சத்தை கூட பார்க்க முடியாதாம். அந்த அளவுக்கு அங்கே இருள் இருக்கிறது. இப்படிப்பட்ட சில வேற்றுமைகள் உலகத்துல இருக்கிறது. பகல்லையும் இரவிலும் சூரியனை பார்க்க முடிகிறது இல்லை. உலகத்துல இருக்க பல நாடுகள்லையும் சில சூரியன் வெளிச்சத்தை பார்க்க முடிகிறது இல்லை. ஆனா இதை விட இன்னொரு முக்கியமான காரியம் என்னன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு பிற்பாடு சூரியன் என்ன செய்யும்? அந்தகாரப்பட்டு போகும், ஒளி கொடாது இருக்குமா. அப்படிப்பட்ட ஒரு காலங்கள் வருகிறது. சூரியனே மறைந்து போகும், சூரியனே இல்லாமல் போகும். அப்படிப்பட்ட நாட்கள் வரும். அல்லேலூயா. ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தரே உனக்கு என்ன செய்யும்? அல்லேலூயா. கர்த்தரே உனக்கு. ஆமா, சூரிய சந்திரன் வெளிச்சம் கூட அது நிரந்தரம் கிடையாது. ஆனா கர்த்தர் உனக்கு என்ன செய்வார்? நித்திய வெளிச்சமா இருப்பார். அல்லேலூயா. அவருடைய மகிமை என்ன செய்யப்படும்? அப்ப அவருடைய மகிமை நம்மேல் உதிக்கும் பொழுது நமக்கு தேவன் உண்டாக்கின சூரிய சந்திரனுடைய வெளிச்சம் கூட நமக்கு தேவைப்படாது. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தரே நமக்கு எப்படி இருக்கிறாராம்? நித்திய வெளிச்சமா இருக்கிறாராம். அதுக்கு அடுத்த வசனம் சொல்லி இருக்கிறது, உன் சூரியன் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் சூரியன், முதலாவது சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராது, சூரியன் தேவன் படைத்தது. இரண்டாவது சொல்லப்படும் உன் சூரியன் உனக்கு எப்படி இருக்குது? உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன். அப்படின்னா தேவன் மூலமாய் நாம் பெற்றுக்கொண்ட அந்த வெளிச்சம், தேவனுடைய மகிமை நம்ம பிரகாசிக்கும் பொழுது, தேவனுடைய மகிமையினாலே நம்முடைய வாழ்க்கையில உண்டாகிற அந்த வெளிச்சம் நமக்குள் வரும் பொழுது, நமக்குள் இருக்கிற சூரியன், நமக்குள் இருக்கிற வெளிச்சம், ஏற்கனவே நமக்குள்ள சில வெளிச்சத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அதாவது நம்மளால் பிரயாசப்பட்ட சில காரியங்களை
நமக்கு உண்டாக்கி வைத்திருக்கிறோம். படிப்பு, திறமைகள், பல காரியங்கள் இருக்கு. தேவன் நமக்கு பல வெளிச்சத்தை நமக்கு சூரியனாக சந்திரனாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். அது என்ன? முதலாவது நமக்குள்ள தந்திருக்கிற ரட்சிப்பு, தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய வார்த்தை. இதெல்லாம் நமக்கு என்னது? வெளிச்சம். வார்த்தை வெளிச்சமா இல்லையா? கர்த்தருடைய வார்த்தையில எப்படி இருக்கான்? கால்களுக்கு தீபமும் பாதைக்கு. இதெல்லாம் தேவ ரட்சிப்பு என்னும் தீவட்டி, ரட்சிப்பு வெளிச்சம், அபிஷேகம். இதெல்லாம் தேவன் நமக்குள்ள தந்திருக்கிற தேவனத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட வெளிச்சங்கள். இந்த வெளிச்சம் எப்படி இருக்குமா? இனி அஸ்தமிக்காது. ஏன் அஸ்தமிக்காதுன்னா, கர்த்தருடைய மகிமை உன்னே காணப்படுகிறதுனால, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருக்கிறதுனால, இந்த சூரிய சந்திரன் வெளிச்சம் உனக்குள் நீ ஏற்படுத்தி கொண்டதா இருக்கலாம், தேவனிடத்தில் நீங்கள் பெற்றுக்கொண்டதா இருக்கலாம். இந்த வெளிச்சங்களும் என்ன செய்யாது? என்ன செய்யாது? சொல்லுங்க. அஸ்தமிக்காது. ஆனா தேவனுடைய மகிமையினாலே வருகிற அந்த வெளிச்சம் நமக்குள் இல்லாதது. வெறும் உலகத்தின் காரியங்கள்ல மட்டும் நம்ம பிரயாணித்து கொண்டு இருந்தா, ஏற்கனவே போன வாரத்துல நான் வாசித்தேன், போன வாரத்துல ஒரு பகுதியை சொன்னேன். அவர்கள் யூத ஜனங்களை குறித்து சொல்லும்போது, அவர்கள் தங்களுக்கு என்ன செஞ்சாங்க? வெளிச்சத்தை உண்டாக்கி கொண்டார்கள். 50ஆம் அதிகாரமா, 50ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இதோ நெருப்பை கொளுத்தி அக்கினி பொருட்களால் சூழப்பட்டிருக்கிற நீங்கள் அனைவரும் பாருங்க. அப்போ மனிதன் தனக்குன்னு சில என்ன செய்கிறான்? அக்கினியை மூட்டி தனக்குன்னு வெளிச்சத்தை உண்டாக்கி கொள்கிறான். அந்த வெளிச்சத்துல மட்டும் நடக்கிறவன் எப்படி இருப்பான்? வேதனையில கிடப்பான். ஆனால் தேவன் தருகிற வெளிச்சம், இந்த வெளிச்சம் அது நமக்குள்ள நித்திய வெளிச்சமா இருக்கிறதுனால அது நமக்குள்ள அணையாது. எது அணையாது? நாம் நமக்குள்ள இருக்கிற திறமைகள், நமக்குள்ள இருக்கிற கல்வியறிவு, நமக்குள்ள இருக்கிற சில தேவன் தந்த தாளந்துகள், இதே போல தேவன் தந்த ரட்சிப்பு, தேவன் தந்த அபிஷேகம், தேவன் தந்த வல்லமை வரங்கள், இதுவும் அணையாமல் அவைகள் என்ன செய்யும்? நமக்குள் பிரகாசிக்கும். அல்லேலூயா. ஆனா இது இல்லாம அதை மாத்திரம் நம் வைத்திருக்கும் போது அது என்ன செய்யுமா? அது அணைந்து போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டிருந்தாலும் வேத வசனத்தை நன்கு வாசித்து தியானித்த எத்தனையோ பேர் என்ன செஞ்சாங்க? விழுந்து போயிடுறாங்க, விழுந்து போறாங்க. தாவீது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டது. பத்சேபாள் விஷயத்துல என்ன செய்யலாம்? விழுந்து போனான். சிம்சோன் தேவனுடைய ஆவியானவர் அவனை பலப்படுத்தி அவனை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார். விழுந்து போனான். ஏன்னா அவர்களுக்குள்ள தேவ மகிமை இல்லாததுனாலே, கர்த்தர் அவர்களுக்குள்ள நித்திய வெளிச்சமா இல்லாதனால. அதனால தாவீது ஜெபிக்கும் போது சொல்லுகிறான், ஆண்டவரே நிலைவரமான ஆவியை தாரும், நித்தியமான ஒரு வெளிச்சம் எனக்கு வேணும், நித்திய மகிமை. கர்த்தர் இந்த நித்திய மகிமையை, இந்த நித்திய வெளிச்சத்தை இன்னைக்கு அவருடைய பிள்ளைகளுக்கு தருவதற்கு ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. உலகம் அதை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், உலகம் அதை வாஞ்சிக்காமல் இருக்கலாம், உலகத்துக்கு அது தெரியாமல் இருக்கலாம், உலகத்தின் கண்களுக்கு அது மறைவா இருக்கலாம். இன்னைக்கு சங்கீதத்துல கூட நம்ம வாசித்தோம், சங்கீதத்துல வாசித்தோம். ஏசாயா 64:4 சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு செய்கிறவைகளை என்ன செய்யல? உலகம் என்ன செய்தல்ல? கண்டதில்லை, கேட்டதில்லை, அது உணர்ந்ததும் இல்லை. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்கு தேவன் அதை வெளிப்படுத்திருக்கிறார். எதை வெளிப்படுத்திருக்கிறார்? அவருடைய மகிமையை. கடைசி நாள்ல அந்த மகிமையை பெற்றுக்கொள்ள
திருச்சபை நாம் வாஞ்சிக்கும் பொழுது, அந்த மகிமை நம்முள் வரும் பொழுது, கர்த்தரே நமக்கு எப்படி இருப்பாராம்? நித்திய வெளிச்சமா இருப்பார். அந்த நித்திய வெளிச்சம் நம்மிடத்துல இருக்கும் பொழுது, அந்த வெளிச்சத்தின் இடத்துக்கு அடுத்த 3ஆவது வசனத்துல வாசிங்க, 60ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்துல வாசிங்க. அந்த வெளிச்சத்திற்கு ஏசாயா 63, உன் வெளிச்சத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும். அல்லேலூயா. வெளிச்சத்துக்கு என்ன யார் வருவார்கள்? ஜாதிகள் உன்னிடத்துக்கு வருவார்கள். ஏன்னா இந்த உலகத்தின் ஜனங்கள் இன்னைக்கு உலக மக்களால் ஏற்படுத்தப்படுகிற வெளிச்சத்திலே அவர்கள் திருப்தி அடையவில்லை. எவ்வளவு படித்திருந்தாலும், எத்தனை டிகிரி, எத்தனை டாக்டரேட் பண்ணி வச்சிருந்தாலும் அவங்களால அதுல திருப்தி அடையவில்லை. ஏன்னா அதற்குரிய பலன், அதற்குரிய அளவு, அந்த மேன்மையை அவர்களால் அடைய முடியவில்லை. அவங்க அதுல திருப்தி அடையலை. தங்கள் ஞானம், தங்கள் நிறவி, தங்களுடைய திறமைகள், இன்னைக்கு எல்லா காரியங்கள் இருந்தாலும் அந்த வெளிச்சத்துல ஜனங்கள் திருப்தி ஆகலை. ஏன்னா அந்த வெளிச்சம் அவங்களுக்கு பூரணமா இல்லை. ஆகவே அவர்கள் ஏதோ ஒரு வெளிச்சத்தை தேடிக்கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் ஏதோ ஒரு வெளிச்சத்தை தேடிக்கொண்டிருக்கிறாங்க. அதுக்காக தான் அங்க இங்க ஓடி அலைகிறாங்க. அந்த வெளிச்சத்தை தேடிதான் ஜனங்கள் அங்கிங்க ஓடி அலைகிறாங்க. ஆனால் அந்த அவங்க தேடுகிற அந்த வெளிச்சம் கர்த்தருடைய பிள்ளையாகிய நம்முடைய வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையில காணப்படும் பொழுது, அந்த வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும் அந்த ஒளியிடத்துக்கு ராஜாக்கள் என்ன செய்வார்களாம்? நடந்து வருவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு உலகம் எதிர்பார்க்கிறது, உலக மனிதர்களிடத்திலே, தேவனை அறியாத ஜனங்களிடத்திலே இருக்கக்கூடிய திறமைகளையோ, அவங்ககிட்ட இருக்கிற செல்வாக்கோ, அவங்ககிட்ட இருக்கிற காரியங்கள் நம்ம கிட்ட இல்லைங்கிறதுனால வருத்தப்படாதீங்க. இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது. இருக்கிறதுனால மேன்மை பாராட்டாதீங்க. ஏன்னா அது அவங்ககிட்ட இருக்கு. நம்மகிட்ட இருக்கிறத நம்மகிட்ட ஜாஸ்தியா இருக்கு. நம்மகிட்ட இருக்கிறத காட்டிலும் அதிகமாவே அவங்ககிட்ட இருக்கு. ஆகவே இதை கண்டு நாம் இதை என்ன செய்யக்கூடாது? ஒரு நாளும் ஒப்பிட்டு பார்க்க கூடாது. அவங்ககிட்ட இதெல்லாம் இருக்கு, என்கிட்ட இல்லையே, சொந்த வீடு இல்லையா, இடம் இல்லையா, நிலம் இல்லையா, வாகனம் இல்லையா, பஸ் இல்லையா, கார் இல்லையா, பிளைட் இல்லையா. நீங்க அதை பத்தி வருத்தப்படாதீங்க. ஏன் தெரியுமா? உங்களிடத்துல தேவனுடைய வெளிச்சம், தேவனுடைய மகிமை காணப்படும் பொழுது, தேவனுடைய வெளிச்சத்தினதுக்கு தேவனுடைய வெளிச்சம் உங்களிடத்தில் வரும் பொழுது, எல்லாவற்றையும் உடைய ராஜாக்கள், அதிகாரத்திலே உள்ளவர்களும் ஜாதிகளும் உன்னிடத்துல வருவார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இது யூத ஜனங்களுக்கு மட்டும் இல்ல, கடைசி நாட்கள்ல கர்த்தர் தம்முடைய சபைக்குள்ள வைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. இயேசு, நான் போன வாரமும் சொல்லியிருந்தேன், இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை நட்சத்திரம் காண்பிக்காவிட்டால் கிழக்கில இருந்த சாஸ்திரிகள் இயேசுவை பார்க்க வந்திருக்க மாட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கிழக்கில இருந்த சாஸ்திரிகளை அந்த ஒளி, அந்த வெளிச்சம் கிறிஸ்துவுக்குள், இயேசுவுக்குள், அவர் மாம்சத்துல வெளிப்பட்டிருந்தாலும், மனுஷனா இருந்தாலும், அவருக்குள் இருந்த அந்த வெளிச்சம் தான் கிழக்கிலிருந்து சாஸ்திரிகளை அவரிடத்துல கொண்டு வந்தது. அல்லேலூயா. அப்போ அதே வெளிச்சம் நமக்குள் இருக்கும்போது தேவன் ராஜாக்களை நம்ம இடத்துல புறப்பட்டு வர செய்ய போதுமானவராக இருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? உதிக்கிற உன் ஒளியிடத்திற்கு யார் வருவாங்க? ராஜாக்களும். உன் வெளிச்சத்திற்கு ஜாதிகள் என்ன செய்வாங்க? நடந்து வருவார்கள். தொடர்ந்து வாசிங்க. கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும். ஜாதிகளின் பலத்த சேனை. கவனிங்க, ஆண்டவர் திருச்சபைக்கு வைத்திருக்க ஒரு பெரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு நான் சின்ன கூட்டம் நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். அதாவது நம்மனா இந்த சபையை மட்டும் சொல்லல, உலகம் முழுவதும் இருக்கிற இன்னைக்கு கிறிஸ்தவர் நாம சிறிய கூட்டமா நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது,
என்னைக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு இருக்கிற காரியங்களை வைத்து நம்ம ஒப்பிட்டு பார்க்க கூடாது. இன்னைக்கு நிறைய சில அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு உலகத்துல 3/2 பகுதி கிறிஸ்தவர்கள் இருந்தாங்களே, அந்த நிலைமை மாறி இப்போ கிறிஸ்தவர்கள் எண்ணிக்கை குறைந்து கொண்டு வருகிறது. நம்மளுடைய பெர்சன்டேஜ் கம்மியாயிட்டே இருக்குது, மற்றதெல்லாம் அதிகமாயிட்டே போகுது. அதனால கிறிஸ்தவர்களுடைய சதவீதம் குறைந்து போகும்னு சொல்லி ஒரு கணக்கெடுப்பு சொல்லிட்டு இருக்கு. அவங்களுடைய ஆராய்ச்சி அவங்க கண்டுபிடித்து சில காரியங்களை சொல்றாங்க, தப்பே கிடையாது. இதை நம்புறதுக்கு கர்த்தர் உங்களை என்னை அழைக்கல. வேதம் என்ன சொல்லுது? ஆண்டு சொல்லுகிறார், திரளான வாசிங்க, கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமா என்ன செய்யும்? திரும்பும். அல்லேலூயா. இன்னைக்கு போற எங்கெங்கேயோ போகிற கூட்டம் ஒரு நாள் சபையினிடத்துல திரும்ப போகிற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது நான் தீர்க்க தரிசனமா சொல்லல, வேதம் சொல்லியிருக்கு, வேத வசனம் சொல்லியிருக்கு, கண்டிப்பா நிறைவேறும். அல்லேலூயா. திரளான கூட்டம் திரும்பதான் போகிறது. நீங்க நினைக்கிற மாதிரி இன்னைக்கு சபைக்கு வரக்கூடிய ஆட்கள் ஒருத்தர் வருவாங்களா, 2 பேர் வருவாங்களா, இந்த மாசத்துல ஒரு ஆள் வந்துட்டா, ஒரு ஆளே வந்துட்டாங்களா, 2 பேர் வந்துட்டாங்களா அப்படின்னு பாக்குற இந்த காலங்கள்லாம் மாறி என்ன செய்யுமா? கடற்கரையின் திரளான கூட்டம். அல்லேலூயா. கடற்கரையின் திரளான கூட்டம். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு என்ன சொன்னாரு? அவனுக்கு ஒரு பிள்ளை இல்லை, ஒரு பிள்ளை கூட இல்லை, அவனுக்கு வாரிசே இல்லை. ஆண்டவர் என்ன சொன்னாரு? பூமியின் தூளல் என்ன கூடுமானா ஒரு சந்ததி எப்படி இருக்கும்? இவ்வளவா இருக்கும். சொன்னதை செஞ்சாரா? செய்யல. ஒரு பிள்ளை இல்லை. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, உன் சந்ததி எப்படி இருக்கும்? இவ்வளவா இருக்கும். கர்த்தர் இன்னைக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், கடற்கரை திரளான கூட்டம் உன் பக்கமா திரும்பும். ஆண்டவர் சொன்னபடி கண்டிப்பா கர்த்தர் இதை செய்யத்தான் போகிற. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லும் போது ஒரு வசனம் ஞாபகம் இருக்கு, அதனால அந்த வசனத்தையும் நான் ஏசாயா 55ஆம் அதிகாரம், ஏசாயா 55 10 11 வாசிங்க. இதெல்லாம் ரெடி பண்ணல, ஞாபகத்துல வருதா? மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி செய்து விதையும் எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அப்படின்னா அந்த வசனம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? வானத்திலிருந்து பெய்யக்கூடிய மழை, மாரியும் உறைந்த மழையும் அது கீழே இந்த பூமிக்கு வந்துட்டு அப்படியே திரும்பி வானத்துக்கு போகாதான். அது திரும்பாமல் என்ன செய்கிறது? பூமியை நினைத்து அதிலே முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அது கொடுக்கும். வாசிங்க. இப்ப அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் இருக்கும், அது வெறுமையா என்னத்திற்கு திரும்பாது, அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். இது எத்தனை விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிற மட்டும் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு சொல்லலாம். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுங்க, கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமா திரும்புன்னு சொன்னா, வசனம் சொன்னது, நான் சொன்னது எப்படி மழை மாறியும் உடைந்த மழையும் அது வந்து அது எதுக்காக வந்துச்சு, அந்த வேலையை செய்து முடிக்கிற மாதிரி என் வாயிலிருந்து புறப்பட வார்த்தை ஒரு நாள் இது செய்யாது, வெறுமையா திரும்பாது. இது நான் சுயமா பேசுற வார்த்தை இல்லை, ஏதோ வசனம் சொன்னதுதான் அப்படியே சொல்றேன். அதுல கூட்டம் உள்ள குறைக்கிறது அப்படியே தான் சொல்றேன். அல்லேலூயா. அப்படி என்றால் கடைசி நாட்கள்ல ஒரு பெரும் கூட்டம், எங்கேயோ போயிட்டு இருக்க கூட்டம்
திரும்பத்தான் போகிறது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அந்த சத்தத்தை காணும். இன்னைக்கு நீங்களும் நானும் ஏறெடுக்கிற ஜெபம் அது வீண் போக, நாம் பண்ணுகிற ஊழியம், சுவிசேஷம், அறிவிக்கிற காரியங்களை நாம் இதுவரைக்கும் அதற்குரிய பலனை நாம் பார்க்காமல் இருக்கலாம். ஆனா இந்த கடைசி நாட்கள்ல என் தேவன் அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை செய்யத்தான் போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நம்மிடத்துல தேவன் சபையினிடத்துல தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தும் பொழுது உதிக்கிற அந்த ஒளி இடத்திற்கு ஜாதிகள் என்ன செய்யும்? புறப்பட்டு வரும். உன் வசமாக திரும்பும். ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்திற்கு என்ன செய்யும்? ஆமா, ஜாதிகளின் பலத்த சேனை அப்படின்னு என்ன அர்த்தம்? சேனை என்பது என்னது? ஆர்மி, யுத்தம் பண்ணுகிற கூட்டம். அதுலயும் பலமுள்ள சேனை இருக்கு, பலவீனமான சேனை இருக்கு. சில தேசத்துல இருக்கிற சேனைகள் பலவீனமானதா இருக்கு. இப்பவும் நம்ம சில நாடுகளில உள்ள காரியங்களை நம்ம பார்க்கிறோம். அந்த சேனைகள், அந்த நாட்டு வீரர்கள் எப்படி இருக்கிறாங்க தெரியும். ஒரு காலத்துல அப்படி இருந்து சில சேனைகள். அப்போ பலமுள்ள சேனைகள் என்ன செய்யுமா? சொல்லுங்க. ஜாதிகளின் பலத்த சேனை, இன்னைக்கு இருக்கிற பலத்த சேனைகள் தேவனிடத்துல, இன்னைக்கு உலக காரியத்துல, உலக காரியங்களுக்கு, உலக மனிதர்களுக்கு இருக்கிற பலத்த சேனைகள் அது எங்க திரும்புமா? உன்னிடத்திற்கு. எங்க? யார் இடத்துக்கு? யார் இடத்திற்கு? சபையின் இடத்திற்கு. உதிக்கிற கர்த்தருடைய வெளிச்சத்தினிடத்திற்கு, கர்த்தருடைய மகிமையின் இடத்திற்கு திரும்பத்தான் போகிறது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு சபைக்குள்ள இருக்கிறதெல்லாம் வத்தலும் குத்தலுமா இருக்கலாம். வேற என்ன செய்ய? அப்படிதான் இருக்கு. தாவீதுக்கு ஆரம்பத்துல இருந்தவங்க அப்படிதான் இருந்தாங்க. பத்தலும் குத்தமும், கடன் கொடுத்தவன், முறுமுறுக்கிறவன், கல்லெறிகிறவன் தான் இருந்தான். ஆனா பின்னால தாவீது இந்த சேனையை வாசித்து பாருங்க. தேவ சேனை போல அவன் சொல்றான், தாவீது, நான்லாம் ராஜாவா இருந்தாலும் நான் இன்னும் பலவீனம் தான் ஐயா. என்னை விட பயங்கரமானவெல்லாம் உள்ள ஏன்ட்ட இருக்கிறாங்க. அவனுக்கு கீழே, அவனுடைய ஆளுகை கீழே அவன்கிட்ட இருக்கிற வீரர்கள்லாம் கொடுத்து நீங்க வாசித்து பாருங்க. அதாவது அந்த சரித்திரம் முடிவு போற காலகட்டத்தில் அதுல சொல்லப்பட்டிருக்கும். அவங்ககிட்ட இருக்கிற ஆட்கள் பயங்கரமா இருக்கு. ஆனா ஆரம்பத்தில் அவன்கிட்ட இருந்த ஆட்கள் எப்படிப்பட்ட ஆட்கள்? அவன் தப்பி ஓடும்போது எல்லாம் வத்தலும் தொத்தலுமான கேஸ், முறுமுறுக்கிறவன், கடன்பட்டவன். ஆனா பின்னாட்கள கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கும் போது அவன் இடத்துல வந்த சேனை தேவ சேனை போல இருந்ததான். அல்லேலூயா. இன்னைக்கு சபைக்குள் இருக்கிற கூட்டம் அப்படிதான் இருக்கிறது. ஆனால் ஒரு நாள் வரும், தேவன் எப்படிப்பட்ட சேனை கொண்டு வருவார்? ஜாதிகளின் பலத்த சேனையை தேவன் தமிழகத்துல கொண்டு வர போதுமானவரா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அடுத்து பாருங்க, வாசிங்க. 6ஆம் வசனம் வாசிங்க. ஒட்டகங்களின் ஏராளம், சரி பாருங்க. ஒட்டகங்களின் ஏராளம். ஒட்டகங்கள் என்னது? இன்றைக்கு நமக்கு வாகனங்கள், சரக்கு வாகனங்கள் அது இருக்குது. நம்ம பயணிப்பதற்கு பேசஞ்சர்ஸ் வெஹிக்கிள்ஸும் இருக்குது. நம்ம பயணம் பண்றதுக்கான வெஹிக்கிள்ஸ், வாகனங்கள் இருக்கு. அன்னைக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனம் ஒட்டகம். இந்த ஒட்டகம் அது வணிகர்கள் அவங்க பொதிகளை சுமப்பதற்கு, பிரயாணம் பண்ணுவதற்கு எல்லாத்துக்கும் பயன்படுத்தினாங்க. அதே போல வேகமான ஒட்டகங்கள் எதற்கு? பிரயாணம் பண்ணுவதற்கும் பயன்படுத்தினாங்க. இப்படிப்பட்ட நம்ம ஒரு வேனுக்காக ஜோம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா கர்த்தர் சொல்ல என்ன சொல்ல? ஒட்டகங்களில் ஏராளம். இல்லையா? சும்மா வச்சிருக்கு வேடிக்கை பார்க்கறதுக்கு இல்ல, தேவனுடைய பணியை செய்வதற்காக தேவன் நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தர போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. மீதியான் ஏபா தேசங்களின் வேகமாக, ஆனா சாதாரண ஒட்டங்கள் அல்ல. எப்படிப்பட்ட ஒட்டகம்?
சில தேசங்கள்ல இருக்கிற மீதியான் ஏபா தேசங்களின் ஒட்டகங்கள் வெளியேறப்பட்ட ஒட்டகங்கள், அவைகள் ரொம்ப பேர் பெற்றவை. சாதாரண கார்லாம் கிடையாது. நம்ம வச்சதெல்லாம் நீ சாதாரண டப்பா கார். பைக்கே இன்னைக்கு பல லட்சக்கணக்கான விலை, கோடிக்கணக்கான விலை கொடுத்து வாங்குற அந்த அளவுக்கு தான் பைக் எல்லாம் இருக்குது. நமக்கெல்லாம் அதெல்லாம் பெரிய பெரிய பணக்காரன் வச்சிருப்போம். அல்லேலூயா. ஆனா கர்த்தர் நினைத்தால், கர்த்தர் ஆண்டவர் செய்ய விரும்பினார், என்ன உலக மனிதர்கள் வைத்திருக்கிற வெளியேற பெற்ற காரியங்களை தேவன் நமக்கு தருவதற்கும் போதுமானவராயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எப்ப தருவார்னா நம்ம அவருக்காக பயன்படும் போது. அல்லேலூயா. அவருடைய மகிமை நம்ம உதிக்கும் போது கர்த்தர் ஏற்ற நேரத்துல எல்லாவற்றையும் நமக்கு வேண்டிய விஷயங்கள் தருவதற்கு, சொகுசா வாழ்வதற்கல்ல, சுகபோகமா வாழ்வதற்கல்ல, கர்த்தருக்காக பயன்பட நினைக்கும் போது கர்த்தர் நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் போதுமானவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஃபாதர் பெர்க்மான் சால்வா அருமையா பாடியிருக்கிறார். வசதி வந்தா என்ன செய்ய? பயன்படுத்தும். எவ்வளவு கர்த்தர் நமக்கு வசதி வாய்ப்புகள் தருதோ, கர்த்தருக்காக நம்ம பயன்படும் பொழுது கர்த்தர் இன்னும் நம்மை ஆசீர்வதிப்பாரே தவிர ஒரு நாளும் கர்த்தர் நம்மளை குன்றி போகவே விட மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இன்னும் விளையாட பெற்றவைகளையும் தேவன் நமக்கு தருவதற்கு போதுமானவராக இருக்கிறார். பாருங்க, அந்த ஒட்டங்கள் என்ன செய்யுமா? பொன்னையும் தூப வர்க்கத்தையும் கொண்டு வந்து கர்த்தரின் ஒட்டங்கள், வணிகர்கள் பொன் வெள்ளி போன்ற பொருட்கள், வாசனை திரவியங்கள் எல்லாம் அவர்கள் வர்த்தக ரீதியாக அந்த ஒட்டகங்களை பயன்படுத்துவாங்க. அதனால ஒட்டகங்கள் வர்த்தக ரீதியாக பொருட்களை கொண்டு வரும். ஆனா இங்க சொல்றது வந்து வர்த்தக ரீதி அல்ல. எதுக்கு? கர்த்தரின் துதிகளை பிரஸ்தாபப்படுத்து. அல்லேலூயா. இந்த ஒட்டகங்கள் எதுக்கு? இந்த பொன் வெள்ளி எதுக்கு? வியாபாரம் பண்றதுக்கு அல்ல, சபை வியாபார ஸ்தலம் அல்ல. அல்லேலூயா. கர்த்தருடைய துதியை பிரஸ்தாபப்படுத்துவதற்காகவே தேவன் அப்படிப்பட்ட மீதியான ஒட்டங்களை, ஏபாத்திஸ் ஒட்டங்களை, விளையேறப்பெற்ற ஒட்டங்களையும் அவைகள் மூலமாக பொன் வெள்ளி போன்ற விளையேற்பெற்ற பொருட்களையும் தேவன் நமக்கு திருச்சபைக்கு இந்த கடைசி நாட்களை தருவதற்கு போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அடுத்து தொடர்ந்து வாசிங்க. கேதாரின் ஆடுகள் எல்லாம் உன்னிடத்தில் சேர்க்கப்படும், நெபயோத்தின் கடாக்கள் உன்னை சேவித்து அங்கீகரிக்கப்பட்டதால் என் பலிபீடத்தின் மேல் ஏறும். பாருங்க, கர்த்தருடைய மகிமை எவ்வளவு நடக்குது பாருங்க. கேதாரின் ஆடுகள் எல்லாம் உன்னிடத்துல சேர்க்கப்படுமா, நெபயோத்தின் கடாக்கள். அதாவது யூதர்கள் அவங்க தேவனுடைய ஆலயத்துல பலி செலுத்துவதற்கு பயன்படுத்தக்கூடிய மிருகங்கள், அவைகள் எல்லாம் எங்கே வளர்க்கப்படும் என்றால் பெத்லகேம்ல வளர்க்கப்படும். பெத்லகேம்ல வளர்க்கப்படுகிற ஆடுகளிலே, ஆடு மாடு மிருக ஜீவன்களிலே பழுவற்றதா இருக்கிறதான ஆடு மாடுகளை, மிருக ஜீவன்களை பிறந்த உடனே துணியில சுத்தி வச்சிருவாங்க. எதுக்குன்னா அது எருசலேம் ஆலயத்துக்கு பலி செலுத்துவதற்காக. இயேசுவும் அப்படித்தான் துணியில சுத்தி வைக்கப்பட்டான். உடனே அவன் பிள்ளை பிறந்தா துணியில சுத்தி வைக்கப்படாது, அப்படி கிடையாது. அது அடையாளமா கொடுக்கப்படுது. ஏன்? இது பலி செலுத்தப்பட போகிறது. அல்லேலூயா. இது பலி செலுத்துவதற்காக. அதுவும் பெத்லகேம்ல தான் ஆடுகள் பிறந்து, அங்க வளர்க்கப்படுகிற ஆடுதான் எருசலேம் தேவாலயத்துக்கு கொண்டு போகப்படும். இயேசு அதே போல பெத்லகேம்ல பிறக்கிறார். எவ்வளவு வசனம் ஒற்றுமை பாருங்க. கர்த்தர் அவன் செய்கிற பல காரியங்கள், அந்த வசனம் கொஞ்சம் கூட பெசகாம, தீர்க்க தரிசனங்கள் கொஞ்சம் கூட பெசவாகாம அப்படியே எல்லாமே நிறைவேறுகிறது பாருங்க. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை கொஞ்சம் கூட அதிபெசாகும். கர்த்தர் செய்கிற எல்லா காரியங்களும் அது முற்றிலும் நிறைவேறும். அல்லேலூயா. பாருங்க, அப்படி எல்லா மிருகங்களும், எருசலேமே பலி செலுத்தப்பட போகிற மிருகங்கள் எல்லாம் பெத்லகேம்ல இருந்துதான் எருசலேம் கொண்டு போகப்படும். வேற எங்க இருந்து மிருகங்களை கொண்டு வர மாட்டாங்க, கொண்டு வரக்கூடாது. ஆனா அந்த கேதாரி நாடு, நெபயோத்தி நாடுகள்லாம் மிக கொழுத்த ஆடுகள், நல்ல கொழுத்த, நல்ல விளையேறப்பெற்ற ஆடுகள். ஆனாலும் அது எங்க அங்கீகரிக்கப்படாது? எருசலேம் தேவாலயத்தில் அங்கீகரிக்கப்படாது. அது விளையேறப்பெற்ற கொழுத்த ஆடா, எவ்வளவு விளையேறப்பெற்ற ஆடா இருந்தாலும் பெத்லகேம்ல பிறக்கிறது தான் அங்க பலி செலுத்தப்படும்.
அல்லேலூயா. ஏன்னா இது புறஜாதியர்கள் தேசத்துல வளர்க்கப்படுகிற ஆடு கேதார். இந்த கேதார், இந்த நெபயோத் யாரு? ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், 1 நாளாகமம் 1:29 வாசிங்க. இஸ்மவேலுடைய மூத்த மகன் சரி போதும் பாருங்க. அதே போல இதேதான் 1 நாளாகமம் 1:29 வாசிங்க. 1 நாளாகமம் 1:29. போதும். சரி, ரொம்ப கஷ்டப்பட்டார். இப்ப பாருங்க, இந்த நெபயோத், இந்த கேதார்ல யாரு? இஸ்மவேலுடைய சந்ததி. இன்னைக்கு இருக்கிற இஸ்லாமியர்கள் இஸ்மவேலுடைய சந்ததி கிடையவே கிடையாது. ஏன்னா என்கிட்ட கேட்டா நான் ஆணித்தனமா சொல்ல முடியும். நீங்க யூதரா? நான் யூதன் கிடையாது. நீங்க யூதர்களா? நீங்க யூதர்களா? ஆபிரகாமுடைய சந்ததியா? அதே மாதிரி அவங்களும் இஸ்மவேல் சந்ததி கிடையாது. ஷார்ட்டா சிம்பிளா உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அதுக்கு மேல விளக்க வேணா தனிப்பட்டவர்களுக்கு. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் நமக்கு ஏதாவது ஆடுகள் சொல்லும் போது அவங்கள குறிவைத்துதான். அதாவது கேதார் என்பது இந்த இஸ்மவேலுடைய சந்ததிகள் தான். அதுல எந்த மாற்றம் கிடையாது. கேதார் நெபயோத்தலாம். எப்படி இந்த கேதாரின் ஆடுகள் நெபயோத்தின் கடாக்கள்லாம் ரொம்ப கொளுத்தது, ரொம்ப விளையாட பெற்றதா இருந்தாலும் அது எருசலேமில் இருக்கிற தேவாலயத்துக்கு பலி செலுத்த கொண்டு வர மாட்டாங்க, அங்க அங்கீகரிக்க மாட்டாங்க. ஏன்னா அது யாருடைய எந்த இன மக்கள் வளர்க்கிற மிருக ஜீவன்கள்? இஸ்மவேலுடைய சந்ததி. ஆகார் ஒண்ணும் அப்படியே திரும்பி ஆபிரகாம் பின்பற்றின பாதையை பின்பற்றல. அவர் திரும்பி எகிப்து தான் போயிட்டான். இஸ்மவேலை கூட்டிட்டு எகிப்து தான் போனான். ஆபிரகாம் பின்பற்றினது போல தேவனை அவள் முழுமையா பின்பற்றவில்லை. அப்படி என்றால் இந்த சந்ததி எப்படிப்பட்ட சந்ததியா இருக்கணும்? அதனால அவங்க யூதர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, இந்த நெபயோத்தின் கடாக்கள் விலையேற பெற்றவைகளா இருந்தாலும் தேவாலயத்துல பலி செலுத்துவதற்கு அங்கீகரிக்க மாட்டாங்க. நமக்கெல்லாம் எவ்வளவு பணம் அதிகமா கொடுத்தா போதும், எப்படி வேணாலும் பூஜை பண்ணி அனுப்பி வச்சிருவோம். பணம் நிறைய கிடைச்சா போதும், நிறைய காணிக்க கிடைச்சா போதும், ஜெபம் பண்ணி அனுப்பி வச்சிருவோம். அதான் பரிசுத்த பவுல் சொல்றார், சீக்கிரமா ஒரு மேல என்ன செய்யாத, கை போடாது. கைப்போடு ஊழியத்துக்கு அழைப்பு கொடுக்கிறது. ஒருவனை தெரிந்து கொண்டு ஜெபிக்கும் போது அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சரியான ஆவி வகுத்தறிந்து நாம் ஒரு சில நாம் அங்கீகரிக்கணும். முக்கிய பொறுப்புகள்ல வைக்கும் போது பணம் இருக்கிற அவனை ஓட்ட போடு, செக்ரட்டரி, தலைவர், பொருளாளர், பெரிய பதவியில இருக்கிறான், கவர்மெண்ட்ல பெரிய அதிகாரத்துல இருக்கிறான், உடனே சபைக்கு அவன் மூப்பர், தலைவர். யூதர்கள் அதை அங்கீகரிக்க மாட்டாங்க. அல்லேலூயா. உலகத்துல எவனுக்கு அதிக அந்தஸ்து இருக்கு, சமுதாயத்துல எவனுக்கு அதிக செல்வாக்கு இருக்கு, அவனெல்லாம் தூக்கி சபைக்குள்ள போட்டு அவனெல்லாம் சபை தலைவனாக்கணும். சபை எப்படி அப்படி நல்லா இருக்கும்? எப்படி சபை தேவனி சித்தத்தின்படி நடக்கும்? எப்படி இருக்கும் சபை? அடிப்படி, சண்டை, அது மட்டும் இல்ல பதவி, பேரு, போட்டி உள்ளதான் பெருகு. அல்லேலூயா. எல்லா சாப்பிடத்துக்குள்ள அப்படிப்பட்ட காரியங்கள் இன்னைக்கு வளர்ந்து கொண்டிருக்கு. அதற்காக நல்ல ஊக்கமா நம்ம ஜெபிக்க வேண்டியது கட்டாயமா இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே கேதாரின் ஆடுகள், அவ புறஜாதிகளுடைய ஆடுகள், புறஜாதிகளுடைய காரியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு வரக்கூடாது, அது ஏற்றுக்கொள்ள மாட்டாது. ஆனா எஸ்ரா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. எஸ்ரா 6:9. பரலோகத்தின் தேவனுக்கு சர்வாங்க
பாருங்க, பரலோகத்தின் தேவனுக்கு சர்வாங்க தகன பலிகளை இட தேவையான இளங்காளைகள், ஆட்டுக்கடாக்கள், ஆட்டுக்குட்டிகள், கோதுமை, இது யார் சொன்னா? யார் சொன்னா? தரியு கட்டளை போடுறான். யாருக்கு? பாபிலோன் மாகாணத்துல இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும். என்ன செய்யறான்? பரலோகத்தின் தேவனுக்கு பலி செலுத்துவதற்கு என்ன செய்யுங்க? காளைகள், ஆட்டுக்கடாக்களை, மற்ற எல்லாத்தையும் என்ன செய்யுங்க? என்ன செய்யுங்க? எந்த காளைகள், எந்த ஆடுகள் தான் பலி செலுத்தப்படும்? பெத்லகேம்ல இருக்கதான். ஆனா இப்போ முறையா பாபிலோன் மாகாணம் 27 தேசங்கள், அந்த பாபிலோன் மாகாணத்துக்கு உட்பட்ட பல புறஜாதி தேசங்கள்ல இருக்கிற எல்லா நாடுகள்ல இருக்கிற ஆட்களுக்கும் கதை சொல்றான். சர்வாங்க பரலோகத்தின் தேவனுக்கு, யூத தேவனுக்கு சொல்லல, யூத தேவனுக்கு சொல்லல, பரலோகத்தின் தேவன், நம்மை படைத்த தேவன், நம்முடைய தேவனுக்கு பலி செலுத்துவதற்கு காளைகளை கொடுத்தல். அல்லேலூயா. முத தேவனுடைய ஆலயத்தை பலி செலுத்துவதற்காக புறஜாதிகள் மத்தியில இருந்தோம் பலி பொருட்கள் எங்க கொண்டு போகிறது? தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு போகப்படுகிறது. அல்லேலூயா. பாபிலோன் சிறையிருப்புல இருந்து வரும்பொழுது புறஜாதிகள் மத்தியில இருந்து அவங்க பலி பொருட்களை கொண்டு வந்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. புறஜாதிகள், யூதர்கள் அல்லாதவர்களும் தேவனுடைய சமூகத்துக்கு வரக்கூடிய காலங்கள் இப்ப இல்ல, எப்பவோ துவங்கிடுச்சு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரமேறி போன பின்பு, பரிசுத்தால் ஊற்றப்பட்ட பின்பு, பேதுரு ஒரு நாள் பசியா இருக்கிறான். ஒரு சொப்பனம் அவனுக்கு வருது, வானத்துல துப்பட்டி இறங்குது, பாக்குறான், அதெல்லாம் அசுத்தமான மிருகங்களா இருக்கு. ஐயோ, நான் சாப்பிட மாட்டேன். படித்து பூசி, தேவன் சுத்தமாக்கினத நீ அசுத்தம் நினைக்காத அப்படின்னு சொல்லி புறஜாதிகளையும் தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு வரும்படி தேவன் அன்றைக்கே பேதுருக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது நிமித்தம் பரிசுத்த பவுல் புறஜாதிக்கு மத்தியிலும் போய் சுவிசேஷ வேலைகளை செய்தார். அல்லேலூயா. ஆகவே இன்னைக்கு கடைசி நாட்கள்ல எல்லா ஜாதிகளும், எல்லா ஜனங்களும் தேவ சமூகத்துக்கு வரும்படியாக தேவன் அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார். அடுத்து 8 வசனம் வாசிங்க. மேகத்தை போலவும் பலகணி துவாரங்களுக்கு தீவிரிக்கிற புறாக்களை போலவும் பறந்து வருகிற இவர்கள் எப்படி வருவாங்களாம்? கடைசி நாட்கள் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்கள், யூதர்கள் மட்டுமல்ல, அவர்கள் மேகத்தை போல வருவாங்க. மேகம் எப்படி வரும்? அங்கங்க ஒவ்வொரு டிராப்பா அப்படி இருக்குமோ? எப்படி வரும் மேகம்? அப்படியே கூட்டமா வரும். கார் மேகம் அப்படி கும்பலா வரும். அடுத்தது, மேகத்தை போலவும் தங்கள் பலகணி துவாரங்களுக்கு தீவிரிக்கிற புறாக்களை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அவைகள் எங்க தங்கள் கூடுகளை வைத்திருக்கும் அப்படின்னா பலகணி துவாரங்கள், வீட்டுல இருக்கிற மேல் மாடி பலகணி துவாரங்கள், பால்கனி துவாரங்கள், அந்த சில ஏசி அவுட்லெட் இருக்குதுல்ல, அது மேல என்ன, அது பக்க சைட்ல, இந்த மாதிரி இடங்கள்லாம் அது என்ன செய்யும், வச்சிருக்கும். அது மட்டும் இல்ல, பொதுவாக மேல இருக்கும், கீழையும் பொதுவாக அது மனிதர்கள் வசிக்கிற பகுதிகளிலும் அதிகமா நடமாடும். அதிகமா மனிதர்களோடு அது ஒன்றித்து போனக்கூடிய ஒரு மிருகம், ஒரு பறவை. மனிதர்கள் போடக்கூடிய எந்த இதையும் அது ஈஸியா எடுத்து சாப்பிடும். மற்றது மாதிரி கிடையாது. ஏன்னா அதுக்கு என்ன கிடையாதுன்னா கபடு கிடையாது. புறாக்கு என்ன கிடையாது? புறாவை போல கபடற்றது. அது மட்டும் இல்ல, அது ஒரு டக்குன்னு ஒரு அவசரம் டக்குன்னு அனுசியம் பலகணி துவாரத்துக்கு அது ஒரு பிரச்சனைனா எல்லாம் ஒண்ணு போல தீவிரித்து போகும். ஆண்டவர் அதே போல கடைசி நாட்கள்லே சகல ஜாதிகளையும் ஆண்டவர் கூட்டி சேர்க்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம எதிர்பார்க்கிறது நிறைய சபை, நிறைய கிறிஸ்தவர்கள், ஊழியக்காரர்கள் இன்னைக்கு வெறும் எருசலேம் தேவாலயம் யூதர்களை மட்டுமே பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது பண்றது தப்புன்னு நான் சொல்லல. யூதர்கள் ஆலயம் தேவாலயம் கட்டப்பட போகிறது உண்மைதான். அங்க கடா பலி செலுத்த போறதெல்லாம் இருக்கிறது, அதெல்லாம் உண்மைதான், எல்லாம் இருக்கட்டும். ஆனா அதை விட
இன்னைக்கு சபை கட்டப்பட போகிறது தான் நம்ம அதிகமா நம்ம தியானிக்கணும், அதுக்காக அதிகமா ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. இதை ஏசாயா 2ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. ஏசாயா 2:2. கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும், எல்லா ஜாதிகளும் பாருங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயம் என்று சொல் சபையின் இடத்துல சகல ஜாதிகளும் ஓடி வருவார்கள். மத்தேயு 28:19. மத்தேயு 28:19. சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கள். சகல ஜாதிகள், யூதர்கள் மட்டுமல்ல, சகல ஜாதிகளையும் சீசராக்கும்படி இயேசு நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். மார்க் 13:10. சகல சகல ஜாதிகளும் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம், அதாவது இயேசு கிறிஸ்துடைய பகிரங்க வருகை, பகிரங்க வருகையை தான் இன்னைக்கு அதிகமா நம்ம பேசுகிறோம். பகிரங்க வருகை எப்ப இருக்கும்? பகிரங்கம் எப்படி இருக்கும்? உபத்திர காலத்துக்கு அப்புறம் தான் இருக்கும். உபத்திர காலத்துக்கு முன்னால, உபத்திர காலத்துல யார் வருவா? அந்தி கிறிஸ்து வருவா. அப்போ அந்தி கிறிஸ்து வருகிறதுக்கு முன்னால, அந்தி கிறிஸ்து வரும்போதுதான் அவன் யூதர்களோடு உடன்படிக்கை பண்ணி தேவாலயத்தை கட்டுவான். கட்டி முடிஞ்சுட்டு அங்க போய் உட்காருவான். அப்ப அவன் வருகிறதுக்கு முன்னால யார் வரணும்? இயேசு கிறிஸ்துடைய ரகசிய வருகை இருக்கும். அதுலதான் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களை உயர்ந்து கொடுப்பார்கள், உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபமாக்கப்படுவோம் இருக்குது. அந்த நேரத்துல கைவிடப்பட்டவங்க தான் ரத்த சாட்சியா மரித்து 7 வருஷம் உபத்திர காலத்துக்கு பின்பு அவங்க என்ன செய்வாங்க? 1000 வருஷ அரசாட்சிக்கு வருவாங்க. ஆனா எங்க வரமாட்டாங்க? ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்துக்கு வரமாட்டாங்க. ஆனா இந்த ரகசிய வருகையில தான் பகிரங்க வருகை, அந்த பகிரங்க வருகையில யூதர்கள் 1,44,000 பேரை ஆண்டு தெரிந்து கொண்டு எடுத்துக்கொள்ளுகிறார். ஆனா ரகசிய வருகையில தான் உலகம் முழுவதற்கும் சகல ஜாதிகளையும் ரட்சித்து தேவன் கூட்டி சேர்க்க போகிறார். அல்லேலூயா. அப்ப எதுக்காக நம்ம அதிகமா பிரயாசப்படணும் அப்படின்னு சொன்னா, ரகசிய வருகைக்கு முன்பாக சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படணும். அல்லேலூயா. சுவிசேஷ வேலை உலகம் முழுவதும் போய் சேரணும். என் மூலமா, இந்த சபை மூலமா உலகம் முழுவதும் சுவிசேஷத்தை கர்த்தர் கொண்டு போக என்னை பலப்படுத்தணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. சும்மா உங்க தேவை, உங்க பிரச்சனை, இந்த சபை வளரணும், சபை வளரணும் தான், ஆத்துமாக்கள் வரணும் தான். அதை விட எல்லா மனிதன் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும் சித்தமுறை எல்லா ஜாதி சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட கர்த்தர் நம்மளை பயன்படுத்த, சபையை பயன்படுத்தணும். இங்க இருந்து சுவிசேஷம் சொல்வதற்கு, சபையை ஸ்தாபிப்பதற்கு இந்தியா முழுவதும், உலகம் முழுவதும் ஆட்கள் எழும்பணும். ஒரு சத்தம் வர மாட்டேங்க, ரொம்ப மந்தமா இருக்கு. அல்லேலூயா. இங்க இருந்து எழும்பணும். அல்லேலூயா. இந்த பட்டணம், இந்த தாலுகாவை முழுவதுமாய் தேவனுக்கு நாம் சொந்தமாக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. சுவிசேஷ வேலை தேவனுடைய ரகசிய வருகைக்கு முன்பாக சகல ஜாதிகளும் என்ன செய்யணும்? சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படணும், அவருக்கு சீஷர்களாய் மாறணும். அதே போல அப்போஸ்தலர் 15:16 வாசிங்க. அப்போஸ்தலர் 15:16. பாருங்க, சகல ஜாதிகளுக்கும் வாசிங்க. சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு, அதற்கு முன்பாக ஆண்டவர் என்ன செய்கிறார்? விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எழுப்பி கட்டுவதற்காக 2000 வருஷத்துக்கு முன்னால வந்தார். 2000 வருஷத்துக்கு எதுக்கு வந்தாரு?
விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எழுப்பிட்டாச்சு. அப்படின்னு அடுத்து என்ன நடக்கணும்? என்ன நடக்கணும்? சகல ஜாதிகளும் கர்த்தரை தேட வேண்டும். தாவீதின் கூடாரம் எழுப்பப்பட்டாச்சு. எழுந்து போன தாவீதினை திரும்பி தாவீதின் கூடாரத்தை ஆண்டவர் எழுப்பிட்டார். அல்லேலூயா. இப்ப சகல ஜாதிகளும் கர்த்தரை தேட வேண்டும். அடுத்த வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சகல ஜாதிகளும் கோத்திரங்களும் பாசைக்காரர்களும் திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து பாருங்க, சகல ஜாதிகளும் தேவனுக்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நிற்கவும்னா இப்போ சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படணும். சகல ஜாதிகளும் சீசராக்கப்படணும். சகல ஜாதிகளும் எப்படி புறா பலகடி துவாரத்துக்கு தீவிரிக்கிறதோ, மேகத்தை போலவும் பலகடி துவாரத்துக்கு தீவிரிக்கிற புறாக்களை போலவும் சகல ஜாதிகளும் எங்க வருவாங்க? எங்க வருவாங்க? சபைக்கு வரப்போறாங்க. அல்லேலூயா. அப்படி சபைக்கு வர்றதுக்கு தான் கர்த்தர் தம்முடைய மகிமையை தம்முடைய சபைக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அந்த மகிமை, அந்த வெளிச்சம் நமக்குள் பிரகாசிக்கும் போது உதிக்கிற ஒரு ஒளியிடத்திற்கு ஜாதிகளும். வாசிங்க 63. ஜாதிகளும் நடந்து வருவார்கள். இந்த காரியத்தை ஆண்டவர் நம்ம இடத்துல இந்த நாள்ல, நான் பல முறை இந்த வேத பகுதியை தியானித்திருந்தாலும் ஆண்டவர் இந்த மாதத்துல இந்த காரியங்களை திரும்ப திரும்ப அதை ஆண்டவர் தியானிக்க கிருபை செஞ்சு ஆண்டவர் இன்னைக்கு அதை உங்கள் மத்தியில அதை பேச உதவி செய்திருக்கிறார். கர்த்தர் சொல்லியிருக்கிறார். தேவனுடைய வார்த்தை நிறைவேற போகிறது. இதற்காக நாம் அதிகமாக நாம் செபிக்க வேண்டும். அதற்கு முன்பாக தேவன் தம்முடைய மகிமையை இன்னைக்கு காணப்பட போட்டார். கர்த்தருடைய மகிமை உண்மையில் காணப்படும். கர்த்தருடைய மகிமை உண்மையில் பிடிக்கும். அப்பொழுது கர்த்தருடைய அந்த வெளிச்சத்திலிருந்து ஜாதிகள் ஓடி வருவாங்க. இந்த மகிமை இது நித்திய வெளிச்சமாயிருக்கும். இந்த மகிமை ஏற்கனவே உங்களுக்குள் இருக்கிற பல வெளிச்சம், அதை இன்னும் பிரகாசிக்க செய்யக்கூடிய ஒரு வெளிச்சம். அது மங்கி போகிறதுக்கல்ல. உங்களுக்குள்ள இருக்கிற திறமைகளை, உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் தந்திருக்கிற பல கிருபை தாளந்துகளை இந்த வெளிச்சம் இன்னும் மெருகூட்டும், இன்னும் பிரகாசிக்க பண்ணுமே தவிர இந்த வெளிச்சம் அது மங்கி போகாது. அல்லேலூயா. உன் வெளிச்சம் என்ன செய்யாது? அது மங்கி போகாது. ஆனா வெறும் உலக காரியங்கள்ல மட்டும் அதை சார்ந்து இருப்போம் என்றால் எப்படி இருக்குமா? வேதனையில கிடப்பீர்கள். ஆனா தேவன் தருகிற வெளிச்சம் நமக்குள் இருக்கிற வெளிச்சத்தை இன்னும் மெருகூட்ட செய்து நம்ம இன்னும் பிரகாசிக்க செய்ய போகிறோம். எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை உண்மையில் காணப்படும். கர்த்தருடைய மகிமை உண்மையில் காணப்படும். கர்த்தர் உண்மையில் உதிப்பார்.